ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தனிஷ்டக் தமிழ். ஸோ எனக்கான டாபிக் வந்து இன்ஸ்டாகிராம் ரிலேட்டடானது, ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு பாஸ்வேர்ட் தெரியாது, ஓகேவா? ஜஸ்ட் யூசர் நேம் மட்டும் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான், ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பாஸ்வேர்டே தெரியலை அப்படின்னாலும் ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி நம்ம அந்த அக்கௌண்ட் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்ட் தெரில அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. உங்கள் இன்ஸ்டாகிராமில் கீழே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்கும், அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்க ஐடி எல்லாமே காமிச்சிட்டு கீழே வந்து ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஐடியை லாகின் பண்ணுறதுக்கான டேப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்கவர் பண்ண போகிற இன்ஸ்டாகிராம் ஐடியோட யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாஸ்வேர்ட் தெரியாது. ஸோ ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேமை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லோட் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, அக்கௌண்ட்டை ஃபைண்ட் பண்ணியாச்சு, டிபி வந்துடுச்சு. ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை அனதர் வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது. அதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஸோ அது நமக்கு தெரியாது, ஓகேவா? அதனால் மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ஃபோன் நம்பர் முன்னாடி கொடுத்துருப்பீங்க, ஓகேவா? அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எம்எஸில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் லோட் ஆகுதா, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு பாப்அப் காமிக்குது, நாங்கள் வந்து எஸ்எம்எஸ் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து மெசேஜ் செக் பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல இருந்து பேக் போயிடலாம். பேக் போயிட்டு அதாவது மெசேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டாப்பில் வந்து மெசேஜ் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதை கிளிக் பண்ணி இந்த லிங்கை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா டேரெக்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகிடுச்சு. லோடிங் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு டேப் வந்து வந்துடுச்சு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டஃப்பான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லோட் ஆகுது. பார்த்திங்க அப்படின்னா இப்போ டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும், ஓகேவா? ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி இன்ஸ்டாகிராம் ஐடியை ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டோட்டல் டீட்டெயிலை தெரிஞ்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.